ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்நெஞ்சக்காரன் சேனல். வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வானிலை வச்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேங்க. அதுக்குள்ள ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாங்க. அதுலேயும் கொத்தமல்லி தூளும் போட்டு வதக்கலாங்க. குழம்பு தாளிக்க வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. 2 தக்காளி போட்டு வதக்கலாங்க. தக்காளி வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பின்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது வதங்கின பின்னாடி நம்ம ஏற்கனவே கழுவி வச்சு நாட்டுக்கோழி போட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழி வதங்கின பின்னாடி நம்ம அரைச்ச மசாலாவையும் கலந்து தேவையான தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபி முழுசாக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே பின் பண்ணியிருக்கிறேங்க. போய் பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.